ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். 95 வருஷமா ஒரு நாட்டுல ஒரு குழந்தைகள் கூட பிறக்கவே இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இத்தாலியில ரோம் நகருக்குள்ள இருக்கக்கூடிய வாடிகன் சிட்டி அப்படிங்கிற நாட்டுல தான் குழந்தைகள் பிறக்கிறதே இல்ல. இங்க நிரந்தரமான குடியுரிமைகளும் கிடையாது, சிறைகள் கூட இல்ல, ரயில் நிலையங்கள் இருக்கு, ஆனா பயணிகள் பயணம் செய்கிறது கிடையாது. இந்த சிட்டியை பத்தி கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்பவாது உலகத்தோட சின்ன நாட்டுல குழந்தைகள் பிறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த உலகத்துல உள்ள எத்தனையோ நாடுகள் பல மர்மமான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தனக்குள்ள வச்சிருக்க கூடிய ஒரு நாடு தான் வாடிகன் சிட்டி. இங்கதான் தென் அமெரிக்கால இருந்து முதலா தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் போப் இங்கதான் ஆட்சி செய்யறாரு. இந்த நாடை பத்தின பல விஷயங்கள் கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த நாட்டுல இதுவரை ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லையா. இந்த நாடு 1929 பிப்ரவரி 11 அன்னைக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ 95 வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆனா இங்க இதுவரைக்கும் ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லை அப்படிங்கறது ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த வாடிகன் சிட்டி தான் உலகத்தோட ரொம்ப சின்ன நாடு. இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான இடம். உலகத்துல எங்க கத்தோலிக்க தேவாலயங்கள் இருந்தாலும் அதுக்கு இதுதான் தலைமை இடம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்க பாதிரியார்களையும் முக்கியமான மத தலைவர்களையும் இங்க இருந்து தான் கட்டுப்படுத்துவாங்க. இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நாடு உலகத்தோட ரொம்ப சின்ன நாடு அப்படின்னு நினைச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஹாஸ்பிட்டலே இல்லையாங்க. ஒரு நாட்டுல ஹாஸ்பிட்டல் இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்லங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலோ இல்ல யாராவது பிரெக்னன்ட் ஆனாலோ பக்கத்துல இருக்கிற ரோமுக்கு தான் போவாங்களாம். என்ன காரணம்னு சொன்னா இது ரொம்பவே சின்ன நாடு. இது மொத்தமாவே 118 ஏக்கர் பரப்பளவுக்குள்ளதான் இருக்கும். ரோம்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இவங்க எப்பவுமே மதம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலயே ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதுல பெரிய அளவு ஆர்வம் காட்டல. அதுலயும் இது ரொம்ப சின்ன நாடு அப்படிங்கறதா முக்கியமான ஒரு காரணம். அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ரோமுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வருது. அது மட்டும் இல்லாம இந்த வாடிகன் சிட்டில ஒரு விதி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் கர்ப்பமாகிட்டாங்க அப்படின்னா அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடணும். வேற இடத்துக்கு போய் தான் குழந்தை பெற்றுக்கணும். இந்த காரணத்தால தான் 95 வருஷமா இங்க இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லை. இந்த விதி கேட்க ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய விதி. இந்த வாடிகன் சிட்டில யாராலையுமே நிரந்தரமா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நிரந்தர குடியுரிமை கிடையாது. தற்காலிகமா தான் இருக்கணும். அவங்களோட பதவி காலம் முடியற வரைக்கும் தான் அவங்க அங்க இருக்க முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு மத பணிகள் தான் ரொம்பவே முக்கியம். இது ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கறதுனால இங்க நிறைய பேரை வைக்க முடியாது. இந்த வாடிகன் சிட்டி 0.44 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும். இது ஒரு நாடாகவே இருந்தாலும் இது இத்தாலிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் தான். வாடிகன் சிட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்பவே அதிகமா மது அருந்துவாங்களாம். ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு சராசரியா 74 லிட்டர் மது அருந்துறாங்களாம். இது பிரான்ஸ், இத்தாலி மாதிரியான நாடுகளை விட ரொம்பவே அதிகம். இவ்வளவு மது அதிகமா அருந்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. அங்க மதுபானத்தை இலவசமா விற்பனை பண்றாங்க. அந்த காரணத்தினாலதான் மக்கள் எல்லாருமே ரொம்பவே அதிகமா மதுபானம் அருந்துறாங்க. அது மட்டும் இல்லாம இது அவங்க ஒரு கலாச்சாரமாவே பின்பற்றிட்டு வராங்க. வாடிகன் சிட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு ரயில் நிலையமும் இருக்குங்க. உலகத்திலேயே சின்ன ரயில் நிலையம் இதுதான். இங்க 2 தடங்கள் தான் இருக்கும். இது பொருட்களை கொண்டு போகிறதற்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. மத்த ரயில் நிலையங்கள் மாதிரி வழக்கமான ரயில் சேவைகள் எதுவும் இதுல இருக்காது. போப்பின் ஆட்சியின் போதுதான் இந்த ரயில் நிலையம் கட்டியிருக்காங்க. இதோட முக்கிய காரணமே பொருட்களை எளிதா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கே தவிர பயணிகள் யாரும் இதுல பயணம் செய்வது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாடிகன் சிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சிட்டியை பத்தி தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.